வெல்கம் டு மகி மஞ்சள். இன்றைக்கி மீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வஞ்சர் மீன் வாங்குறதுக்காக மரக்காணம் பீச்சுக்கு போயிருந்தோம். அப்போ காற்று நிறைய அடிக்குதுன்னு சொல்லிட்டு மீன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, மீன் வருது போட்லேருந்து. அங்கே போய் பார்த்தா எல்லாம் கவலை மீன், ஒரு போட்டு ஃபுல்லாக இருக்குது. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இவ்வளோ போட்டு ஃபுல்லாக மீனை பார்க்குறதுக்கு. ஆனால் இது நைட்டே போய் அவங்க கஷ்டப்பட்டு பிடிச்சி காலையில் கொண்டு வராங்க. காற்று அதிகமாக இருந்ததுனால நிறைய மீன், விலை அதிகமான மீனோ பெரிய மீனெலாம் கிடைக்கல. ஆனால் அங்கே வவ்வால் மீன் வச்சுருந்தாங்க, வெள்ளை வவ்வால். அதை நாங்கள் கேட்டோம், சரின்னு கொடுத்தாங்க. அது 1.25 கிலோக்கு மேலே இருந்தது. 1500 சொன்னாங்க. நாங்களும் கொடுத்தோம். ஒரு 2 கிலோ டப்பா ஃபுல்லாக எனக்கு இந்த கவலை மீன் ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. அந்த போட்டில் மீன் வந்த உடனே அதை விற்கிற வியாபாரிங்களாம் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் இந்த மீனை மொத்தமாக வாங்கிட்டு போயிட்டு அவங்கவுங்க ஏரியாவில் சேல் பண்ணுவாங்க போல். 35 கிலோ கவலை மீன் வந்து அன்றைக்கி 2500 விற்றாங்க. எல்லோருமே வந்து வாங்கிட்டு போனாங்க. ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்படியே கடல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக மீன், எந்த ஐஸோ எதுவுமே இல்லை. நானும் வீட்டில் சமைச்சேன், நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இது மாதிரி மீன், ஃப்ரெஷ்ஷான மீன் நான் இவ்வளோ சாப்பிட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. வவ்வால் மீனும் சரி, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷான மீன் உடம்புக்கும் நல்லது, அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. அது சின்ன சின்னதாக ஏதோ உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்குது. சிப்பியா அது என்னன்னு தெரியல, அப்படியே உயிரோடு இருந்தது. அதே மாதிரி இறாலாக இருந்தது. அப்புறம் கடல் எலியெலாம் இருந்தது. அதெல்லாம் தூக்கி கீழே போட்டாங்க. ஒரு ஜெல்லி, அந்த கடல் எலியை மட்டும் தூர போட்டுட்டு மீதி எல்லோரும் அந்த கூடை மாதிரி இருக்கிறதுல எடுத்து வெயிட் போட்டு அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து அன்றைக்கி ரொம்ப லக்கு போல். வவ்வால் மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, விலை கம்மியாக, ஃப்ரீயாகவும் நிறைய கிடச்சிது. வாங்கிட்டு சந்தோஷமாக வந்தேன். நீங்களும் இது மாதிரி போய் பீச்சில் வாங்கினீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும். பீச்சில் மீன் பிடிக்க போகலன்னு சொன்னாங்க, காற்று அதிகமாக இருக்குன்னு. அப்போ எனக்கு இந்த டைம்லேயே இவ்வளோ சீப்பாக ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா, நல்ல மீன் நிறைய பிடிச்சிட்டு வந்திருந்தாங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய மீன் கிடச்சிருக்கும், நல்ல வெரைட்டியாக. ஆனால் இது கிடச்சதே எனக்கு ரொம்ப லக்கு தான். எல்லா வேலையும் கஷ்டம்தான், ஆனால் இதுவும் ரொம்ப கஷ்டம். அவங்க என்றைக்கு போனாங்கன்னு தெரியல. அதை எடுத்துக்கிட்டு வந்து அப்புறம் இவங்களுக்கு கொடுத்து, இங்கே இருக்கிறவங்க மீன் கரமாலாம் வாங்கிட்டு வந்து, இப்போ எங்கள் வீட்டாண்டெல்லாம் மீன் கரமாக தான் மீன் விற்பாங்க. அவங்க அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி எடுத்துடணும், அந்த செலவும் இருக்குது இல்லையா. எனக்கு சீப்பாக கிடச்சது சொல்கிறேன், இருந்தாலும் அவங்களுக்கும் எல்லா செலவும் போக தானே வரணும். ஆனால் எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது, எந்த ஐஸும் இல்லாமல். ஆனால் இது ஃபஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ மீனை பார்க்குறதுக்கு. இதை பிடிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாங்களோ. பீச்சிலேருந்து இந்த போட்டை எடுக்கிறதுக்கு டிராக்டர் வந்து இழுத்துட்டு கரையில் வருது. அங்கே மீன் வாங்குறவங்கெல்லாம் அங்கே ஒரு வெயிட்டு போடுறாங்க. வெயிட்டு போட்டு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை கொடுத்துட்றாங்க. நாங்கள் இந்த மீனை வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு மீன் வறுத்து நிம்மதியாக சாப்பிட்டோம். மரக்காணம் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். அவங்க சொன்ன மாதிரி காத்துறதுனால மார்க்கெட்டில் அவ்வளோ மீன் இல்லை, கருவாடெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். நீங்களும் ஒரு நாள் டைம் கிடச்சிதுன்னா போய் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷானதை சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இது வெள்ளை வவ்வாலாம். கட் பண்ணுறப்படியே அப்படியே ரத்தம் அப்படியே வெளியில் வந்தது. இந்த மீனை கட் பண்ணுறதுக்கு 50 ருபீஸ் ஆச்சு. ஆனால் அழகாக வெட்டி கொடுத்தாங்க, ரொம்ப க்ளீனாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. எங்களுக்கு அந்த மீனோட ரேட்டு தெரியல, ஆனால் மீன் மார்க்கெட்டில் வந்து கட் பண்ணுறப்ப சொன்னாங்க, இது விலை கம்மியாக தான் வாங்கியிருக்கீங்கன்னு. எனக்கு ஃப்ரீயாகவும் மீன் கிடச்சிதா, ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் ஃபிஷர்மேன் வேலையும் ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு லாபம் கிடச்சிதுன்னு சந்தோஷம்தான். பாவம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மீனை எடுத்துகிட்டு வந்தாங்களோ.